ஒரு ஸ்பைசியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பன்னீர் எல்லாத்தையுமே க்யூப் ஷேப்பில் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நாலா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 5-6 முந்திரி, 2 பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண பேஸ்ட் கூட ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலந்துக்கோங்க. நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்த ஆயில் கூடயே கொஞ்சம் ஆயிலை சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதியும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிருங்க. கிரேவி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்கள் லவ்வபிள் பர்சனுக்கு இதை சர்வ் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. பாய் பாய்.